நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துடைய தலைவர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், சுறுசுறுப்போடு பணியாற்றுகிற இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கேஜி செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கிற, மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற நமது சென்னை மாநகராட்சி ஆளும் துணைத் தலைவர், நமது தளபதி அவர்களால் கண்டெடுத்த நன்முத்தாக சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்ற செயல்மரவர், பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் ARPM காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய மருத்துவர் MD சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு முன்னால் வருகை தந்து சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற தளபதி அவர்களுடைய அரசாட்சியில் சென்னை மேற்கின் சிற்றரசராக இருக்கிற நமது மாவட்ட கழக செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் சிற்றரசு அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய இளம் சொற்பொழிவாளர் மாறன் அவர்களே, மரியாதைக்குரிய PP பொன்னரசு அவர்களே, அருமை அண்ணன் RN துரை அவர்களே, மருத்துவர் சுபோர்கான் அவர்களே, மரியாதைக்குரிய VN ராஜன் அவர்களே, வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே, மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் வே கமலா செழியன் அவர்களே, மரியாதைக்குரிய ரவி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய இளம்பருதி அவர்களே, MK ஆனந்த் அவர்களே, பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள், ஆற்றல் மிகு நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மா தயாநிதி அவர்களே, K திருநாவுக்கரசு அவர்களே, C தினகரன் அவர்களே, M பிரேம்ராஜ் அவர்களே, R பத்மாவதி அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ICM சங்கர் அவர்களே, J விஜயகுமார் அவர்களே, காவே மோகன் அவர்களே, N ரவி அவர்களே, லைனர் K பிரபு அவர்களே, S சசிகுமார் அவர்களே, மாவட்ட கழக பிரதிநிதிகள், மரியாதைக்குரிய M கலீல் ரகுமான் அவர்களே, மா பச்சையப்பன் அவர்களே, R சசிகுமார் அவர்களே, வே சீனிவாசன் அவர்களே, R கஜேந்திரன் அவர்களே, S விஜயகுமார் அவர்களே, L துளசிராமன் அவர்களே, AP வேலு அவர்களே, R ராஜ்குமார் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் மங்கை ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை ஆற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஈரா சங்கர் அவர்களே, புல்லட் SP கணேசன் அவர்களே, M மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் விழுதாக தாங்கி நிற்கிற கழகத்துடைய முன்னோடிகளே, திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறையாம் நாளைய தமிழகத்தின் வழிகாட்டி, நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், வருங்கால வசந்தத்தின் தூதுவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இளைஞரணியின் பட்டாளத்திலே பணியாற்றுகின்ற எண்ணரும் இளைஞரணி தம்பிமார்களே, பல்வேறுபட்ட அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உறுதாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதனை விளக்க பொதுக்கூட்டம். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் என்ன நினைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிங்கப்பெண் எப்போது பார்க்க போகிறோம், சிங்கப்பெண்ணிலே ஆனந்திக்கு என்ன ஆச்சு, இல்ல எதிர்நீச்சல்ல குணசேகருக்கு மணி விழா நடக்குமா, இதையெல்லாம் எப்ப நம்ம போய் பார்ப்போம், இவங்க எப்ப முடிப்பாங்க என்ற ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு நாங்கள் நிச்சயமாக சீக்கிரம் முடிக்கிறோம், நீங்க போய் சிங்கப்பெண்ணை பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், இன்றைய தினம் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க நடவில் இன்றைக்கு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு எப்படி வந்தார் எங்களுடைய தளபதி, வரலாற்று நாயகர், சிறை கஞ்சா பறவை, அரசியல் பண்பாட்டின் பாதுகாவலர், இன்றைக்கு சுயமரியாதை, இந்தியாவின் சுயமரியாதை மிக்க ஒரு முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி அவர்கள்
2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இந்த நாட்டிலே மிகப்பெரிய கொடுமையான ஆட்சி 10 ஆண்டு காலம் நடைபெற்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த தலைவராக இருக்கின்ற போது சொன்னார்கள், எல்லா பத்திரிகையிலும் சொன்னார், இது கலைஞராக இருந்தால் இவர் எப்போது முதலமைச்சராக ஆயிருக்கலாம். ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் அவருக்கு திறன் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டால் முதலமைச்சர் ஆகிவிடலாம், இதை இவரால் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் பத்திரிகையில் எழுதினார்கள். பத்திரிகையாளர்கள் தளபதியை கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே ஓபிஎஸும் இன்றைக்கு பிரிந்திருக்கிறார்களே, அவர்களில் ஒரு 20 பேரை நீங்கள் உங்கள் கட்சிக்கு அழைத்து நீங்கள் ஆட்சி நடத்தலாமே என்று கேட்டபோது எங்களுடைய தானை தளபதி சொன்னார், நான் குறுக்கு வழியிலே ஆட்சி நடத்துகிற முதல்வன் அல்ல. என்றைக்கு மக்கள் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கிறார்களோ அன்றைக்குத்தான் செஞ்சாட்சி கோட்டையிலே மக்களின் முதலமைச்சராக அமர்வேன் என்று சொன்னவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்தார். எதிர்கட்சியில் இருக்கின்ற போது இந்தியாவே அல்ல உலகமே புரட்டி போட்டது கொரோனா. மிகப்பெரிய கொடுமையான நோய். 10 மாதம் பெற்ற பிள்ளை வளர்த்து ஆளாக்கி அவரை படிக்க வைத்து ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு தன் பிள்ளை போனால் நம்முடைய குடும்ப கஷ்டம் தீரும் என்பதற்காக அந்த தாய்மார் பசியோடும் பட்டினியோடும் கூலிக்கு வேலை செய்து படிக்க வைத்து அவர் பட்டதாரி ஆகி அரசாங்க வேலையும் கிடைத்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய தாய் பசியோடும் பட்டினியோடு நம்மை படிக்க வைத்தாரோ அந்த தாயை நாம் ஊஞ்சிலே அமர வைத்து அவருக்கு நல்ல உணவு தர வேண்டும் என்று நினைக்கின்ற காலகட்டத்தில் இந்த கொரோனா என்கிற நோய் வந்து தன்னுடைய தாய் மருத்துவமனைக்கு போனார். உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி மருத்துவமனையில் இறந்து விட்டார். பெற்ற தாயை வளர்த்த தாயை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை, நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். தாயின் முகத்தை பார்க்காத பிள்ளைகள் தன்னுடைய மகன்களும் மகள்களும் கதறி 1 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டே அழுதார்களே தவிர பெற்ற தாயின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தொட்டி தாலி கட்டிய கணவன் இறந்து விட்டான். தன்னுடைய கணவன் அவனுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் ஒரு 5 சென்ட் நிலமாக இருந்தாலும் என் மனைவி பேரில் எழுதி வைங்கள் என்று சொல்லி எழுதி வைத்தாரே, எனக்காக வாழ்ந்தாரே. அந்த கணவன் இறந்து விட்டு அவன் கட்டிய தாலியை அறுப்பதற்கு கூட அவனை கட்டி பிடித்து அழுது தீர்க்க வேண்டும் என்பதற்கு கூட அந்த கொரோனா என்கிற நோய் விட்டு வைக்கவில்லை. கட்டிய கணவன் இறந்து விட்டால் கூட அவரை பார்க்க முடியாது, தொடக்கூடாது. 1 கிலோமீட்டர் கண்ணாண்டை நீங்க நின்று பார்த்து விட்டு அழுது விட்டு போங்கள் என்று சொன்னது இந்த கொரோனா கொடுமை. இப்படி நோய் வந்து பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னால், இந்த கொரோனாவிலே ஒரு பக்கம் நோய் வந்து இறந்து போகிறார்கள், இன்னொரு பக்கம் அன்றைக்கு பத்திரிகையிலே ஆய்வு செய்தார்கள், பச்சிளம் குழந்தைகள் செத்து போகிறது. என்ன காரணம் குழந்தைகள் சாகிறார்கள் என்று சொன்னால், குழந்தைகள் சாவதற்கு காரணம் வறுமை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. சொல்லுவார்களே, இடுவார் கரம் பார்த்து இல்லை என்பார் முகம் பார்த்து, தருவார் கரம் பார்த்து தாழிடுவார் முகம் பார்த்து. இரவிலே செத்தால் எண்ணெய் எரிக்க விளக்குக்கு எண்ணெய்க்கு வழி இல்லை, பகலிலே செத்தால் பானைக்கு வழி இல்லை என்று சொல்லுகிற சாதாரண ஏழை கூலி தொழிலாளருடைய குழந்தைகள், அந்த குழந்தைக்கு இந்த தாய்க்கு சோர்ந்தால் தானே அவர் பாலூட்ட முடியும். அந்த பால் இல்லாமல் பச்சிளம் குழந்தைகள் இந்த நாட்டிலே கொரோனா டைமிலே அதிகமாக இறந்து போற காட்சி தமிழ்நாட்டில் வந்தது. குழந்தைகள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வயதானவர்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் செத்து போகிறார்கள், பசியோடு பட்டினோடு சாகிறார்கள். இதை பார்த்த எங்களுடைய தளபதி சட்டமன்றத்தில் கேட்டார், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நாட்டிலே வறுமையின் காரணமாக இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கொரோனாவால் முடங்கி போயிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் பால் இல்லாமல் செத்து போகிறது, முதியவர்கள் எல்லாம் சோற்றுக்கு வழி இல்லாமல் செத்து போகிறார்கள் ஆயிரக்கணக்கிலே. இந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் நிதி உதவி தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கேட்டார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள். அப்போது என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? எங்களால் 5000 தர முடியாது, 1000 மட்டும் தருவோம் என்று சொன்னார்கள். அதற்கு தளபதி கேட்டார்,
ஏன் ஒரு குடும்பத்திற்கு 5000 ஏன் தரக்கூடாது இந்த ஆட்சியில் என்று கேட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இங்கே நிதி நெருக்கடி அதிகமாக இருப்பதனால் எங்களால் தர இயலாது என்று சொன்னார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி கேட்டார், 10 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி, 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருந்தது, 10 ஆண்டு கால ஆட்சியிலே நிதி சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உனக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி? நீ முதலமைச்சர் பதவி இருப்பதற்கு லாயக்கற்றவன். நீ கொடுக்கிற 1000 ரூபாய் இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கு போதாது. மீதி நீ தராத 4000 அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நானும் ஒரு நாள் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து மீதி 4000 தருவேன் என்று சொன்னவர்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதைத்தான் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கட்டமாக 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்தாரா இல்லையா? தாய்மார்களே, பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே முதலில் 2000, பிறகு 2000 என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்தார். அது மட்டுமல்ல, அந்த கொரோனா நோயிலே யாருமே வெளிவரலை, எல்லாருமே பயப்படலாம், எல்லாருக்கும் அச்சம். ஆனால் ஒரு நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டோம். கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவரை நான் சென்று பார்க்கிறேன் சொல்லி இந்தியாவிலே எந்த ஜனாதிபதியும் போகவில்லை, எந்த பிரதமரும் போகவில்லை, உள்துறை அமைச்சரும் போகவில்லை, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் ஒரு கொரோனா நோயை போய் பார்க்கவில்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, இந்தியாவிலேயே அந்த கொரோனா கிட் என்கிற அந்த ஆடையை போட்டுக்கொண்டு கோயம்புத்தூருக்கு சென்று நமக்கு எதிர்த்து வாக்களித்த அந்த பகுதி, அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிறைய பேர் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் கோயம்புத்தூருக்கு சென்று அங்கே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு உள்ளே சென்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று, தனக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்லை, என் நாட்டு குடிமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே துச்சமென நினைத்து கொரோனா நோயாளியை சென்று பார்த்த இந்தியாவின் ஒரே முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? தாய்மார்களே, பெரியோர்களே, அவரைத்தான் இன்றைக்கு நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு எத்தனை சாதனைகள் சொன்னார் தம்பி அவர்கள். இன்றைக்கு சொன்னார், அவருடைய சாதனை ஒன்று சொல்லுகிறவர் சொன்னார், பெண்களுக்காக உரிமை தொகை என்று சொன்னார். தேர்தல் அறிக்கையில் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சி செஞ்சாட்சி கோட்டையிலே திமுக குடிபெருக்கும் என்று சொன்னால், உங்களால் நான் முதலமைச்சராக உருவாக்கப்படுவேன் என்று சொன்னால், உங்களின் குடும்பங்களின் நலிவு தீர, பெண்களே நீங்கள் படுகிற கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ள, உங்களுக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் மாதம் மாதம் தருவேன் என்று சொன்ன தளபதி, சொன்னதை செய்வதை சொல்வதைத்தான் திமுகவின் தந்திரம், திமுகவுடைய மந்திரம் என்பதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் சொல்லி தந்ததை இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிதியாண்டில் கூட அதற்காகவே 13,620 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறார். மீண்டும் வராத குடும்பங்களுக்கு மீண்டும் அது வரப்போக இருக்கிறது. ஏனென்றால் நிதி நெருக்கடி. அவர் ஆட்சி சாதாரணமா வரலங்க. அவனுக்கு அதிமுக 10 ஆண்டு காலம் களஞ்சியமும் காலி, கஜனாவும் காலின்னு போயிட்டான். அமைச்சரவையில தடி எடுத்தவனா தண்டல்காரன், எவன் எந்தெந்த பொறுப்புல அமைச்சரா இருந்தானோ அவன் மாறிக்கிட்டு போயிட்டான். அரசாங்க பணத்தை வீணடிச்சிட்டாங்க. அரசாங்கத்துல பணமே கிடையாது, காலி. இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை முதலமைச்சர் வராரு. அடுத்து என்னன்னா, மத்திய அரசாங்கம் நமக்கு எதிரான அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தையே தரமாட்டேன்றான். அவனுடைய நெருக்கடி. இத்தனை நெருக்கடியில் ஆட்சி செய்கிற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்காக அந்த 1000 ரூபாய் தருகிறார்னா அதை கிண்டல் பண்றான். யார் 1000 ரூபாய் கேட்டது? ஏன் வரி பணத்தை எடுத்து பெண்களுக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக தரீங்கன்னு கேட்கிறான். நீ சொல்லுவாங்க, புத்தரை பற்றி சொல்லுவார்கள். புத்தர் இருக்கின்ற போது ஒரு மங்கை ஒருத்தர், அவருடைய குழந்தை, ஒரு தாய் அவருடைய குழந்தை செத்து போனதா எடுத்துட்டு அந்த அம்மா, அவர் ஒரே ஒரு பையன், அந்த குழந்தை செத்து போறான். செத்து போனதான் புத்தர் கிட்ட காட்டுறாரு. அந்த அம்மா காட்டுறாங்க, அம்மா ஐயா நீங்கள் ஞானி என்று சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரே ஒரு குழந்தை செத்து போனது, அந்த குழந்தையை எப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று புத்தர் இடத்துல கேட்கிறார்கள். அப்போது புத்தர் சொன்னார், அம்மா இருக்கட்டும், இறப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு, ஆனால் இருக்கட்டும், உன் பிள்ளை நான் உயிர் பெற்று தருகிறேன், ஆனால் நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். என்ன என்று கேட்கிறார். இந்த ஊரில் யார் வீட்டில் சாவு இல்லையோ, யார் வீட்டில் சாவே இல்லையோ அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிடி அரிசி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று புத்தர் சொல்லுகிறார். அந்த அம்மா செல்கிறார், வீடு வீடா செல்கிறார். ஐயா
ஒரு புடி அரிசி கொடுங்கள் என்கிறார், தருகிறேன் என்று சொல்ற. ஆனால் உங்க வீட்டில் யாருமே இறந்திருக்க கூடாது என்று கேட்கிறார். சாவே இல்லாத வீடாக இருக்கணும். இல்லம்மா, எங்க வீட்டில் ஏற்கனவே செத்துட்டாங்க. எங்குமோ போய் அலையிறார், எங்கு போனாலும் கிடைக்கவில்லை. எல்லார் வீட்டிலும் எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு சாவு இருந்திருக்கிறது. அவருக்கு அரிசியே கிடைக்கவில்லை. ஓடி வருகிறார். ஓடி வந்து, ஐயா, நான் ஊரெல்லாம் சென்றேன், நாடெல்லாம் சென்றேன், எல்லா வீட்டிலும் அரிசி தர என்று சொல்லுகிறார்கள். உங்கள் வீட்டிலே பிணம் யாராவது இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி திரும்பி போய்விட்டார்கள். என்னிடம் அரிசி வாங்க முடியவில்லை, எப்படி என்று கேட்டார். அப்பொழுதுதான் புத்தர் சொன்னார், எல்லா வீட்டிலும் இறப்பு என்பது உண்டு. ஒரு மனிதன் பிறந்தால் இறப்பான், மறுபிறவி எல்லாம் கிடையாது. ஆகையினால் உன்னுடைய குழந்தை இறந்து விட்டான், இதோடு அவ்வளவுதான், இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று புத்தன் அந்த அம்மையாருக்கு சொல்லி அனுப்பிவிட்டான். எதற்காக இந்த கதை சொல்றேன்னா, 1000 ரூபாய்க்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் யார் வீட்டுல மாத்திரை இல்லாத வீடு யார் வீடானா இருக்கா? மாத்திரை இல்லாத யார் வீடாவது உண்டா? எல்லா வீட்டிலும் மாத்திரை இருக்குது. யாராவது வயதானவருக்கு எனக்கு சுகர், இன்றைக்கு எல்லாருக்கும் நீரிழிவு நோய், ஏதாவது ஒரு நோய் இருக்குது எல்லா வீட்டிற்கும். அதுவும் வயதானவர்கள், பெண்கள் வயதாகிவிட்டால் அவர்களுக்கு தேவையானவற்றை ஒரு மாத்திரை உடனடியாக வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட பிள்ளை இடத்திலே கையேந்தி நிற்க வேண்டும், மருமகளை கேட்க வேண்டும். இப்படியெல்லாம் என் தலைவன் எண்ணி பார்த்துத்தான், நீ பிள்ளையிடம் கேட்க வேண்டாம், மருமகளை கேட்க வேண்டாம், நான் உனக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன், நீ வங்கியிலே சென்று 1000 ரூபாய் வாங்கி உனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள் என்பதற்காகத்தான். இது உதவித்தொகை என்று சொல்லவில்லை, உன்னுடைய உரிமை தொகை, நீ கட்டுகின்ற வரிப்பணத்தில் உனக்காக நான் தருகிறேன் என்று சொன்னவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த திட்டம் தான் அந்த பெண்களுடைய உரிமை தொகை. தாய்மார்களே, பெரியோர்களே, அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பெண்களுக்காகவே ஆட்சி செய்கிறார் தளபதி அவர்கள். பெண்கள் இந்தியாவிலே பார்த்துன்னு சொன்னா பெண்களுடைய வளர்ச்சி இங்குதான். ஏன் காரணம் சொன்னா இதுக்குடைய வரலாறு உண்டு. எப்படி என்று சொன்னால் சொல்லுவார்கள், மானம் கெடுப்பாரை மானை கெடுப்பாரை, அறிவை தடுப்போரை, மண்ணோடு பிட்டு கட்டப்பாரை, வானமும் வையமும் உள்ளவரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்று சொன்னார்களே, அந்த பெரியார் தான் சொன்னார் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டிலே மாநாடு கூட்டி முதல்ல இந்தியாவிலே முதல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே சொன்னார். பெரியார் தான் சொன்னார், பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே. தாய்மார்களே, பெரியோர்களே, அதற்கு முன்னால் நமக்கு படிப்பு கிடையாது. அவர் சொல்லுகிறார், தாய்மார்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று சொல்லுகிறார், தீர்மானம் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரி எப்படி ஒரு ஆண் அதிகாரி ஒரு லட்டி வைத்துக் கொண்டு மிரட்டுகிறானோ அதே போன்ற ஒரு பெண் காவல் அதிகாரியாக தன் கையிலே தடியை வைத்துக் கொண்டு ஆணை அவன் அடக்கி ஆள வேண்டும். அதற்கு ஒரு நிலைமை வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆண்களுக்கு எதிராக காவல்துறையிலே பெண்கள் வர வேண்டும் என்று 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டிலே சுயமரியாதை மாநாடு கூட்டி தந்தை பெரியார் தான் இந்த உலகத்திற்கு முன்னோடியாக சொன்னவர் தந்தை பெரியார். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்த எங்களுடைய முத்தமிழறிஞர், முன்னாள் முதல்வரவர் முத்துவேலர் புதல்வரவர், 3 கடல் ஆடுகின்ற முத்தமிழின் புலவரவர், மாறுபட்டு நின்றவருக்கு மாற்றமில்லா தலைவர் முத்தமிழின் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டிலே சொன்னார், எப்படி ஆணுக்கு பங்கிலே சொத்திலே பங்கு இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் சம உரிமை என்று 1990ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதலாக பெண்களுக்காக சொத்திலே சமபங்கு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். திமுக ஆட்சி. தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கு ஒரு 5 சென்ட் இடம் வைத்திருந்தால் கூட அதிலே 2.5 சென்ட் எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்களே, அதை கேட்க வைத்தது திமுக கழகம். அதை கேட்க வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்னைக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்காது, மத்திய பிரதேசத்தில் நடக்காது, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அப்படி பெண்களுக்காக நடக்கிற ஆட்சி. அவருடைய மைந்தனாக வந்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரே ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கிறார், பெண் கல்வி முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம். என்ன புதுமை பெண் திட்டம்? பெண்கள் கல்லூரிக்கு போனோம், நம்முடைய சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்துட்டு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு போனாக்கா அவங்களுக்கு 1000 ரூபாய். இது எதுக்கு தந்தார் தெரியுமா? தாய்மார்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா +2ல 12ஆம் வகுப்புல தேர்ச்சி யாரு அதிகம் சொன்னா பெண் பிள்ளைகள் தான் அதிகமான தேர்ச்சி. 91 விழுக்காடு தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆனால் 91 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகின்ற போது எவ்வளவு பேர் போறார்கள் என்று ஒரு ஆய்வு எடுத்தார் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு.
கல்லூரியிலே சென்று பார்த்தால் 35%, 40% மட்டும்தான் பெண்கள் கல்லூரிக்கு பிஏ படிப்பதற்காகவும் பிஎஸ்சி படிப்பதற்காகவும் வருகிறார்கள், பட்டப்படிப்புக்கு வருகிறார்கள். 12ஆம் வகுப்போடு அவர்கள் படிப்பு வருவதில்லை. இது எதற்கென்று காரணத்தை ஆய்வு செய்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, இது போன்ற ஒரு முதலமைச்சர் யாராக இருப்பார்களா என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். அவர் ஒரு ஆய்வு போடுறாரு. ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் கல்லூரிக்கு வரலன்னு ஆய்வு பண்றாரு. அப்பதான் தெரியுது, 12ஆம் வகுப்புக்கு மேல படித்துவிட்டு தன்னுடைய குழந்தை கல்லூரிக்கு போகணும்னு சொன்னா, சாதாரண இந்த காய்கறி கடையில மூட்டை சுமக்கின்ற தொழிலாளி, கூலிக்கு வேலை செய்கின்றவன், மாத சம்பளத்துக்கு குறைந்த கூலிக்கு வேலை செய்கின்ற பிள்ளைகள்லாம், இவர்கள் எல்லாம் கல்லூரிக்கு போகணும்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 சுடிதாராவது இருக்கணும். இங்க இருக்கிற இஸ்லாமிய குழந்தைகளுக்கு படுதா என்கிற ஒரு ட்ரெஸ் இருக்கணும், சுடிதாருக்கு மேல அந்த ட்ரெஸ் இருக்கணும். இதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, அது வாங்கி தரணும். ஒரு முழம் பூ கூட 20 ரூபா. அது மட்டும் இல்ல, அவங்க கல்லூரியில் நடத்துறாங்கல்ல பாடம், அந்த பாடம் சிலவற்றை புரியாது. அதற்கு தெளிவுரையாக இன்னொரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை வாங்கணும். அந்த புத்தகத்தை வாங்க போகணும்னு சொன்னா அதுக்கு 500 ரூபாய் செலவாகும். அதுவும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த படிப்புக்கு கல்லூரிக்கு போன பிறகு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டு கிளாஸ் போனோம். அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும்னு சொன்னா அதுக்கு மாதம் 2000 3000 பணம் கட்டணும். இந்த வசதியெல்லாம் இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருந்து அரசாங்க பள்ளியில் படித்த மாணவிகள் எல்லாம் இந்த சூழ்நிலை உணர்ந்து வேறு வழி இல்லாம தன்னுடைய பிள்ளைகளை மளிகை கடைக்கு வேலைக்கு அனுப்புறாங்க, துணி கடைக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. மற்றும் உள்ள 5 பேர் இல்ல 10 பேர் வேலை செய்யற சிறு நிறுவனங்களுக்கு, மளிகை கடைக்கு, மற்ற கடைகளுக்கெல்லாம் 12வது முடிச்ச உடனே வேலைக்கு போறவங்களை தவிர இவங்க கல்லூரிக்கு வர முடியல. ஏன் என்று சொன்னால் இந்த வசதி செய்ய தர முடியவில்லை அந்த குடும்பத்தினால் என்பதைத்தான் தளபதி அவர்கள் ஆய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து சொன்னார். நான் இருக்கிறேன், உங்களுடைய தந்தையாக, உங்களுடைய அண்ணனாக நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் பிஏ படிக்க வேண்டும், பிஎஸ்சி படிக்க வேண்டும், நீங்கள் பட்டதாரியாக வர வேண்டும். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள் மற்றவர்களைப் போல நீங்கள் பட்டதாரியாக வர வேண்டும். பெண் பிள்ளைகள் நான் தருகிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய் மாதம் தருகிறாரே, அதுதான் புதுமை பெண் திட்டம். தாய்மார்களே, பெரியோர்களே, மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 12000. ஒரு வருடத்திற்கு 3 வருடம் படித்தால் 36,000. 3 வருடம் மட்டுமல்ல, இன்ஜினியரிங் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 4 ஆண்டு காலம் தருகிறார்கள். நான் கொண்டு 48,000. நினைத்து பாருங்கள் தாய்மார்கள். அது மட்டுமல்ல, இப்படித்தான் இவர் இந்த அளவுக்கு திட்டங்களை தராரு சொன்னா சிந்தித்து பார்க்கணும். அந்த புதுமை பெண் திட்டம் அதுதான். அதை பார்த்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் கேட்டாங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்களா, நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எதனா கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார். 420 கோடி பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தருகிறார் சொன்னால் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இது கொடுத்து விட்ட பிறகு ஒரு கணக்கெடுக்கிறார்கள், இந்தியாவிலே கணக்கெடுக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்து கல்லூரிக்கு செல்லுகின்ற அதிகமான பெண்கள் கல்லூரிக்கு செல்லுகின்ற மாநிலம் எது என்று தேர்வு செய்கின்ற போது இந்தியாவிலே தோழர்களே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் தலைவருடைய திட்டம் தான். தாய்மார்களே, பெரியவர்களே, மற்ற நாட்டில் பெண்கள்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க காலை சிற்றுண்டி. இந்த சிற்றுண்டி படிப்புக்காக கொண்டு வந்தார். எப்படி தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது, அந்த திட்டம் வந்தது. ஒரு காலத்தில் காமராஜர் கொண்டு வந்தார் சொல்லுவாங்க. காமராஜருக்கு முன்னாலே நீதி கட்சி ஆட்சியில இதே சென்னையிலே தொழிலாளர் குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் நீதி கட்சி ஆட்சியில. அதன் பிறகு அது இல்லை. காமராஜர் ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நாமக்கலுக்கு போறார், சுற்றுப்பயணம் போறார். சென்னையிலிருந்து நாமக்கல் சுற்றுப்பயணம் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அந்த ஊருக்கு போறதுக்காக வாகனத்தில் போறார். ஒரு வட்ட வழியா இருக்கிற இடத்துல சிறுநீர் கழிப்பதற்காக நிறுத்துங்கள் என்று சொல்லி சிறுநீர் கழித்து விட்டு திரும்பி பார்க்கிறார். பார்த்த பிறகு குழந்தைகள் எல்லாம் ஆடுகளும் மாடுகளும் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த காமராஜர் கூப்பிட்டு அந்த குழந்தைகளை அழைத்து கேட்டாராம், ஏன் பிள்ளைங்களா, உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டிட்டு இருந்தேன், நீங்க எல்லாம் ஏன் பள்ளிக்கூடம் போலன்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த குழந்தைகள் சொன்னதா, பள்ளிக்கூடம் போக நாங்க தயாரா இருக்கிறோம், மதியம் எங்க வயிற்றுக்கு கஞ்சி யார் வார்ப்பது என்பது அந்த குழந்தைகள் கேட்டதா. அப்படியா, மதியம் கஞ்சி கொடுத்தால் நீங்கள் பள்ளிக்கு போவீர்களா? போவோம். அதற்கு அடுத்து அந்த குழந்தை கேட்கிறது, நீங்கள் கஞ்சி கொடுத்தால் நாங்கள் வருகிறோம், ஆனால் எங்கள் மேலே போடுவதற்கு துணி இல்லையே, நாங்கள் எப்படி பள்ளிக்கூடம் வருவது என்று கேட்கிறது குழந்தைகள். அதற்குத்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று சொல்வார்களே, அந்த காமராஜர் உடனடியாக சென்னை கோட்டைக்கு ஒரு திட்டம் போடுகிறார். மதியத்திலே மதிய உணவு திட்டமும் குழந்தைகளுக்கு சீருடையுடன் மதிய உணவு திட்டத்தை இந்த நாட்டுக்கு வழங்கியவர்
கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, அந்த மதிய உணவு திட்டம் தான் சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு தலைவர் கலைஞர் அது சத்துணவு அல்ல, சத்தான உணவு தர வேண்டும் என்று சொல்லி வாரத்திற்கு 3 நாள் முட்டை போட்டார். முட்டை போட சாப்பிடாத குழந்தைகளுக்கு பழங்களும் பயறு வகைகளும் கொடுத்தார்கள், கடலை கொடுத்தார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, இது அந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற சிற்றுண்டியுடைய நிலைமை என்ன தெரியுமா? எங்களுடைய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்குன்றம் ஒரு பகுதி இருக்கிறது. செங்குன்றத்திற்கு அடுத்து வடகரை, அந்த ஊர் பேரு வடகரை. அந்த ஊர்ல ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த மேல்நிலை பள்ளி உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளவே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் போகின்ற போது அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ கேட்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரி கேட்கிறாங்க, ஏங்க அங்க போறீங்க அப்படின்னா, இல்ல ஆதி திராவிட நலப்பள்ளிகள் இந்த நாட்டிலே கட்டிடங்கள் சரியாக இருக்கிறதா, கற்றல் முறை சரியாக இருக்கிறதா நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆய்வு செய்வதற்காக நேரடியாக அந்த பள்ளிக்கூட வடகரைக்கு போகிறார். போன பிறகு கட்டிடங்கள் எல்லாம் பார்வையிட்டார். எல்லாத்தையும் பார்வையிட்ட பிறகு ஒரு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். 3ஆம் வகுப்பு எதிரே தெரிகிறது. இது எந்த வகுப்பு என்று கேட்டார். 3ஆம் வகுப்பு என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த ஆசிரியை கூப்பிடுங்கள் என்று கூப்பிட்டார். நான் உங்கள் வகுப்பிலே வந்து அமர்வேன், நீங்கள் பாடம் நடத்துங்கள் என்று ஆசிரியைக்கு சொல்லுகிறார். அப்படியே உள்ளே போய் சென்று தளபதி அவர்கள் குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்திய 5 நிமிடம் கழித்து வலது கரத்தை ஒரு சிறுவன் தோளிலே போட்டு, தம்பி நீ காலையில சாப்பிட்டியான்னு கேட்கிறார். கேட்டவுடனே அந்த குழந்தை சொன்னது இல்லை என்று சொன்னது. இல்லையா, ஏன் என்று கேட்கிறார். எங்க அம்மாவுக்கு 3 நாளா காய்ச்சல், எங்க வீட்டில் வேற யாருமே இல்லை, எங்க அப்பா கூலி வேலை செய்ய காலையில விடைக்காலையில 5 மணிக்கே போயிடுவாரு, எங்க வீட்டில் சாப்பாடு செய்யல அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது. இன்னும் 2 நிமிடம் கழித்து இடது கையில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை பார்த்து அந்த தோளில கை போட்டு, அம்மா நீ சாப்பிட்டியா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்கிறது. ஏன் என்று கேட்கிறார். எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு காலையில 6 மணிக்கே போயிடுவாங்க, எங்க வீட்டில் காலையில எல்லாம் சாப்பாடு எப்பவுமே செய்ய மாட்டாங்க. உங்க அப்பா என்ன செய்றாரு? எங்க அப்பா இல்லை, இறந்துட்டாரு அந்த குழந்தை சொன்னது. இதை பார்த்த முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டார். அடுத்து 5ஆம் வகுப்பு போறார். 5ஆம் வகுப்புல போய் கேட்கிறார், எத்தனை பேர் நீங்க காலையில சாப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 20 குழந்தை இல்ல, 15 குழந்தை மட்டும்தான், 5 குழந்தை மட்டும் தான் சாப்பிட்டு வந்துருக்கு. 15 குழந்தை கை தூக்குது. இதை பார்த்துட்டாரு. பார்த்துட்ட உடனே சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு கோட்டைக்கு வந்து, எப்படி கர்ம வீரர் காமராஜர் வந்தாரோ அது போல கோட்டைக்கு வந்து அமர்ந்து கல்வித்துறையில் IAS அதிகாரி கூப்பிட்டார். IAS அதிகாரி தலைமையில ஒரு அறிக்கை கொடுங்கள். தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப பள்ளிகள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகள் எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு சரியாக வருகிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆய்வு வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிடுகிறார். அந்த ஆணையை ஏற்று அந்த கல்வித்துறை IAS அதிகாரி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறார்கள். தாய்மார்களே, பெரியவர்களே, சுற்றி வந்து அறிக்கை தருகிறார்கள். அந்த அறிக்கையில பார்த்தால் விழுப்புரம், தருமபுரி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், தூத்துக்குடி இப்படி போன்ற ஒரு 28 மாவட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், காலையிலே குழந்தைகளுடைய வருகை பதிவு அட்டன்ஸ் எவ்வளவுன்னு சொன்னா, காலையில 20% தான் அட்டன்ஸ் வருது. மதியத்துக்கு மேல 2 மணிக்கு மேல எவ்வளவு அட்டன்ஸ் வருது, எவ்வளவு குழந்தைங்க வராங்கன்னு சொன்னா 70% அட்டன்ஸ் வருது. 70% மதியத்து 2 மணிக்கு மேல ஏன் வராங்கன்னா, மதியம் வந்து அந்த சத்துணவு சாப்பிட்டு விட்டு குழந்தைங்க கிளாஸ்க்கு வராங்க. காலையில சாப்பாடு இல்லாதனால வர்றதில்லை. இதை ஆய்வு செய்து இதை கண்டுபிடித்த என்னுடைய தலைவன் இளம் வயதினுடைய அந்த பசியாறுவதற்காகவே 580 கோடி ரூபாய் ஒதுக்கி 37 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு காலையிலே அறுசுவை உணவை இது உலகத்திலே அதில்லை, உலகத்திலே இந்தியா மட்டும் உலகத்திலே காலையிலே சிற்றுண்டியோடு அரசாங்க பள்ளியிலே இன்றைக்கு உணவு தந்த முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். எந்த குழந்தையும் மனு கொடுக்கவில்லை, ஐயா எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, எங்களுக்கு காலை உணவு தாருங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. எந்த பெற்றோரும் அவருக்கு மனு கொடுக்கவில்லை, என் பிள்ளைக்கு சோறு இல்லை, காலையில சோறு கொடுங்கள் என்று அவரே ஆய்ந்து பார்த்து, அவரே சிந்தித்து, அவரே நேரடியாக பார்த்து அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு 5ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு சிற்றுண்டி 6000 கோடி ஒதுக்கி இருக்கிறார் இன்றைக்கு என்று சொன்னால், இதுதான் திமுகவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி வரக்கூடாதா? சிந்தித்து பாருங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்தியாவுடைய அது மட்டும் மருத்துவத்துறைங்க இன்றைக்கு பார்த்து வள்ளுவர் சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் சொன்னார். அந்த நோய் என்பது இன்றைக்கு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10,000 மக்கள் வசிக்கிற பகுதிக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். நான் கூட ஆவடியில மாநகரமன்ற உறுப்பினர், என்னுடைய மனைவி மாநகரமன்ற உறுப்பினர், பெண்
இன்றைக்கு பெண் தொகுதியானதனால் நான் 3 முறை நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன். இன்றைக்கு என்னுடைய மனைவி இருக்கிறார். என்னுடைய வார்டிலே இன்றைக்கு எங்கள் பகுதியிலே என்னுடைய வார்டிலே 1,20,000 ஆரம்ப சுகாதார நிலையம், 30 லட்சம் ரூபாயிலே சிறிய சுகாதார நிலையம். ஏன் என்று சொன்னால் 10 லட்சம் எங்கே குழும்பிருக்கிறார்கள், அங்கே ஒரு மருத்துவமனை கட்டி இல்லம் தேடி மருத்துவமனை சென்றடைய வேண்டும் இந்த மக்களுக்காக என்று சொல்லி இன்றைக்கு திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் இது எந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே. இப்படி திட்டங்கள் நாடுகின்ற போது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் நமக்கு தர வேண்டிய பணத்தை தரமாட்டேன்றான், கல்விக்கு தரமாட்டேன்றான். கல்வி என்ன சொன்னா, கல்விக்கு தர வேண்டிய 2,150 கோடி கொடுங்க கேட்டா இல்ல, நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும். என்ன புதிய கல்விக் கொள்கை? தாய்மார்களே, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்றோம். அவர் என்ன ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் இல்ல, ஹிந்தியே முக்கியம் இல்லைங்க. நாங்க ஹிந்தி கூட யாராவது சொல்லி கொடுத்தா கத்துக்கிறோம் போறோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஹிந்தி படிச்சா தான் வேலைன்னு ஒரு காலத்துல சொன்னா, இன்னைக்கு ஹிந்தி படிச்சவங்கலாம் இங்கதான் வந்து வேலை செஞ்சுக்கிறான், அவன் தமிழ் கத்துக்கிறான். அந்த சூழ்நிலை இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு என்ன விஷயம் சொன்னா, அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன விஷயம் சொன்னா, அதுல என்ன அவங்க முக்கியமான விஷயம் கொண்டு வராங்கன்னு சொன்னா, இந்தியாவில் அந்த புதிய கல்விக் கொள்கை என்னன்னா, 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா குழந்தை, அந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம். இதுதான் கல்வி கொள்கை. இதை ஏத்துக்கணும்னு சொல்றான். சரி, ஏத்துக்கணும்னா இந்த நிலைமை என்னன்னு சொன்னா, 3ஆம் வகுப்புல ஒரு குழந்தை படிக்கின்ற போது ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அவர் தோல்வி விட்டாங்கன்னா அவர் மறுபடியும் அதை தாண்டி படிக்க முடியாது. இவர் ஃபெயில் ஆயிட்டா உடனே அவங்க அப்பா செய்யற வேலை, இங்க இருக்கிற பாய் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன டெய்லர் கடை வச்சிருப்பாரு. அந்த டெய்லர் கடையில அந்த பையன் போய் காஜா எடுக்கணும், அந்த டெய்லர் கடையில போய் வேலை செய்யணும். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருப்பாரு, அவரு தெருவில் 4 பக்கம் 3 தெரு கூடுற இடத்துல ஓரமா செருப்பு கடை வச்சிருப்பாரு. அந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும். 3ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிடுச்சு சொன்னா அந்த குழந்தை போய் செருப்பு தான் தைக்கணும். 5ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிட்டா செருப்பு தான் தைக்கணும். சிந்திச்சு பாருங்க. கூலி வேலை செஞ்ச நீ போய் கூலி வேலை செஞ்சு நீ மறுபடியும் படிக்க கூடாது. இது என்ன திட்டம் தெரியுமா தாய்மார்களே, பெரியவர்களே? இன்றைக்கு இந்தியா முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரே, அந்த பெரியார் எப்படி மக்களுடைய விழிப்புணர்வு ஆக்கி இன்றைக்கு படிக்க வேண்டும், பேஜிக்கு வர வேண்டும், பிராமணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தான் படிப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் கல்வி என்கிற சட்டம் எப்ப தெரியுமா வந்தது? 1923 தான். அதுக்கு முன்னாடி யாருக்கு கல்வி? அவளுக்கு தான் கல்வி. நம்மளாம் படிக்கவே முடியாது. இன்றைக்கு மீண்டும் நம்மெல்லாம் படிக்க கூடாது என்பதற்காக சூழ்ச்சி முறையிலே புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்று கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்து அப்போதுதான் உனக்கு 2,150 கோடி தருவேன் என்று சொன்னார் மோடி அவர்கள். தளபதி சொன்னார், நீ 2,150 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் அந்த உன்னுடைய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எதிர்த்து நின்று இன்றைக்கு கல்வியை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட ஆட்சி தாய்மார்களே, பெரியவர்களே? இது எடப்பாடியால் முடியுமா? எப்பேற்பட்ட ஆட்சி? இந்த ஆட்சியை இன்னைக்கு கிண்டல் பண்றான், கேலி செய்யறான். ஒருத்தர் வந்திருக்காரு, நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். ஏன்டா கேட்டா நம்மளது வந்து வாரிசு அரசியலாம். தாய்களே, வாரிசு அரசியல் அல்ல, திமுக வரலாற்று அரசியல். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸிலே 1925ஆம் ஆண்டில் இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் கண்டார். சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமாக மாற்றினார். அந்த திராவிடர் கழகத்திற்கு தலைவராக தந்தை பெரியார் இருக்கின்ற போதே ஒரு தளபதி உருவாக்கினார். அவர்தான் பெரியாரின் வழக்கரமாய், அறிவியல் வரியோரை கரையேற்றும் விசைப்படகாய், சிறியோரின் பிழை பொறுக்கும் செங்குதராய், நெறியோடும் முறையோடும் அரசியல் நடத்தி சென்று நாட்டின் பிரிவோடு ஒழிவதற்கு திட்டம் வகுத்த பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாதான் பெரியாருக்கு தளபதியாக அவர் வாழ்கின்ற காலத்திலே தளபதியாக உருவாக்கி வைத்தார் அந்த இயக்கத்திற்கு, திராவிட கழகத்திற்கு. அதன் பிறகு தந்தை பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் தேக தீபத்தை ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் வழியிலே 1949 கருப்பு சிவப்பு என்கிற இருவண்ண கொடியோடு உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா திமுகவை உருவாக்குகிறார். உருவாக்குகின்ற போதே தலைவராக பேரறிஞர் அண்ணா காட்டப்படுகிறார். அதற்கு தளபதியாக வந்தவர் யார் தெரியுமா? முன்னாள் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த இயக்கத்துடைய தளபதியாக. தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தளபதியாக இருந்தார். திமுகவுடைய வரலாறு. அடுத்து இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த இயக்கத்திற்கு ஒரு தளபதி வேண்டும் என்பதற்காக ஒரு தளபதி உருவாக்கினோம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படி உருவாக்கினார்? தலைவர் என்ன சாதாரணமா கொடுத்துட்டாரா? தம் பிள்ளைன்றதுக்காக கொடுத்தாரா? அவருக்கு ஒரு பரீட்சை வைத்தார். என்ன பரீட்சை தெரியுமா தோழர்களே?
நீ உனக்கு இளைஞரணி பதவி வேண்டும் என்று சொன்னால் நீ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும். அண்ணா அறிவாலயம் கட்டடம் கட்டப்படுகிறது, அதற்கு ஒரு நிதியை இளைஞரணி சார்பில் நீ எவ்வளவு தருகிறாய் என்று பார்ப்பேன், அப்போதுதான் உனக்கு இளைஞரணி அமைப்பாளர் தர முடியும் என்று உத்தரவு போடுகிறார். எல்லாரும் கேட்கிறார்கள், எல்லா மாவட்ட செயலர் சொல்றாங்க, தளபதிக்கு இளைஞரணி கொடுங்க, இளைஞரணி அமைப்பாளர் கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரி, இந்த இயக்கத்திற்கு தளபதியாக வர வேண்டும் என்று சொன்னார், உழைக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் அவர் கால்படாத ஊரே கிடையாது. மாநகராட்சி தொட்டு, நகராட்சி தொட்டு, பேரூராட்சி தொட்டு, ஊராட்சி தொட்டு, கிராமங்கள் தோறும் போய் கொடியேற்றினார். ஒரு கொடி ஏற்றுவதற்கு 500 ரூபாய் 200 ரூபாய் என்று நிர்ணயம் செய்து கட்சிக்காரத்தில் வாங்கி வந்து பல கோடி ரூபாயை அண்ணா அறிவாலயம் கட்டுவதற்கு இளைஞரணி சார்பாக தந்தார். அதுதான் இன்றைக்கு கோட்டையாக நின்று கொண்டிருக்கிற அண்ணா அறிவாலயத்தை கட்டித் தருவதற்கு தளபதி உழைப்பு உழைப்பு என்று உழைத்ததனால்தான் தலைவர் கலைஞர் சொன்னார், மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார், உழைப்பு 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 என்று சொன்னாரே, அந்த உழைப்பின் காரணமாகத்தான் இந்த இயக்கத்துடைய இளைஞரணி செயலாளராக தளபதி அவர்களை தலைவர் கலைஞர் இருக்கின்ற போது அடையாளம் காட்டப்பட்டது. ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலைவர் இருக்கும் போது அடையாளம் காட்டுவது திராவிட இயக்கம், அவருடைய வரலாறு. அதுதான் இன்றைக்கு நாங்கள் தளபதி, எங்கள் 5ஆம் தளபதியாக இன்றைக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இளைஞர் என்று சொன்னால் சாதாரணம் இல்லை. அவரும் உழைப்பை பற்றி நாங்கள் சொல்றோம். அவரும் ஒன்றும் சாதாரண வந்துடல. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது. மோடி ஆட்சிக்கு எதிரான ஒரு திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நம்ம ஒரே ஒரு உறுப்பினர் கூட பிஜேபி வரக்கூடாது என்ற இலக்கை திமுக தளபதி ஊரெல்லாம் சுற்றுறார், ஓடுறார், ஓடி ஓடி உழைக்கிறார். அப்போது வருகிறார் உதயநிதி சொல்கிறார், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறையாக வருகிற எங்களுடைய இளைய தளபதி உதயநிதி சொல்கிறார், அப்பா நீங்கள் படுகிற கஷ்டம் நான் பார்க்கிறேன், இந்த இயக்கத்திற்கு தன்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று வாக்குகளை கேட்டு 19 தொகுதிகள் 20, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று நான் நிச்சயமாக வெற்றி பெற செய்வேன். 39 தொகுதிகளை உன் காலடியில் வைக்கிறேன் என்று சொன்னார். சொன்னா போராது தம்பி, வெற்றி பெறணும் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு செங்கல் எடுத்துட்டு போனார். ஒரே ஒரு செங்கல் எடுத்து இந்திய தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த இயக்கத்திற்கு ஜெயிக்க விட்டவர்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்காகத்தான் அவர் இன்றைக்கு திமுக தளபதியாக ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் இது வாரிசு அரசியல் அல்ல நாய்களே, இது வரலாற்று அரசியல் தான். வரலாற்று அரசியல். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு யாரும் நாளைக்கு முதலமைச்சரா வரன்னு சொல்றாரு, வந்து காப்பாத்திடுவார்களா? நடக்க முடியுமா? செய்ய முடியுமா? நாங்க ஒன்றும் கேட்கலங்க. இந்த கொரோனா பத்தி சொன்னல, கொரோனா வந்த உடனே நம்முடைய தளபதி நம்முடைய பகுதி அண்ணன் காமராஜ் அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார். தளபதி ஒரு நம்பர் கொடுத்தார், யார் வேண்டுமானாலும் எந்த உதவி என்றாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கு தொடர்பு கொண்டு அவர் காமராஜனுக்கு போன் பண்ணுவார். என்னடான்னு சொன்னா, இந்த திருவல்லிக்கேணியில ஒரு குறுக்கு தெருவில் இரவு 11 மணிக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அந்த அம்மாவுக்கு நீரிழிவு நோய், சுகரால ரொம்ப பாதித்து 2 மாசமா மாத்திரை சாப்பிடல, சுகர் இது கொரோனாவில், அதனால நீங்க மாத்திரை வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவங்க தளபதிக்கு போன் பண்றாங்க. தளபதி அவர்கள் அண்ணன் காமராஜுக்கு போன் பண்றார். காமராஜ் இங்க இருக்கிற வட்டச் செயலாளர் கூப்பிடுறார், போன் பண்றார். வட்டச் செயலாளரை இந்த மாதிரி திருவல்லிக்கேணியில 9வது குறுக்கு தெருல ஒரு அம்மாவுக்கு மாத்திரை வேணுமா, வாங்கி தரணும்னு சொல்றாரு. தாய்மார்களே, பெரியவர்களே, நன்றாக சிந்திச்சு பாருங்க. கொரோனா நோய் என்பது திமுக காரனுக்கு வராதா? நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? என் தலைவன் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுடைய பகுதி செயலாளர் ஆணையிடுகிறார். எங்களுடைய வட்டச் செயலாளர் ஓடி சென்று மாத்திரை வாங்கி கொண்டு போய் 11:30 மணிக்கு போயிட்டு 11:30 மணிக்கு அந்த வீட்டில போயிருந்தா அவங்க 3 மாடிக்கு மேல இருந்து சொல்றாங்க, கீழே இருக்கிற சுவர் மேல வைத்துட்டு போங்க, நாங்க எடுத்துக்கொள்கிறோம் சொல்றாங்க. அந்த சுவத்துல வைத்த பிறகு அவங்க எடுத்து மாத்திரை போட்டாங்க. சொன்னா இது போல ஒரு மாத்திரை இந்த நாட்டிலே உன்னுடைய ரசிகர் யாராவது வந்தால் கொரோனாவிலே ஒரு மாத்திரை இந்த நாட்டு மக்களுக்கு வாங்கி தந்தது உண்டா? நீ எல்லாம் முதலமைச்சராக நினைக்கிறேன்னா சிந்திச்சு பாருங்க. யாருக்கு வர முடியும்? திமுக செஞ்சது யாராவது செஞ்சாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்லாமியர் வாழ்கிற பகுதி இது. இஸ்லாமியருக்கு என்ன கொடுமை? இந்த நாட்டில் இஸ்லாமியர் குடியுரிமை ரத்து பண்ணான். இந்தியாவில் குடியுரிமை ரத்து பண்ணானே, யாராவது கேட்டீங்களப்பா? முஸ்லீம் பேர் சினிமாவில் நடிக்கிறீங்களே, நாளைக்கு முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறீங்களே, உள்ளா போட்டுக்கிற முஸ்லீம் ஆயிடுவியா? இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்காக அந்த சிஏ என்கிற திட்டத்தை கொண்டு வந்து குடியுரிமை ரத்து போட்டா யாரா இஸ்லாமியர்? இவங்க எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தாங்க.
சொல்லுங்க, யார் இஸ்லாமியர்? எல்லாம் நம்ம ஆளுக்கு தான் இஸ்லாமியர் ஆயிட்டாங்க. நான் ஒரு நாள் நாகூர் தர்காவுக்கு போய் தஞ்சாவூர் போயிருந்தேன் பேசுறதுக்கு. போயிட்டு நாகூர் தர்கா பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பேசிக்கிறாங்க. அப்போ கேட்டேன்மா நீங்கள் முஸ்லீமான்னு கேட்டேன். இல்லையா இப்போ தான் இஸ்லாத்தா மாறிட்டேன். நாங்கள் ஏமான்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கை ஒரு கால் போயிடுச்சு, நாகூர் தர்காவுக்கு வேண்டிக்கினேன், இந்த கை கால் சரியாச்சுன்னா நான் இஸ்லாத்துக்கு மாறிடுறேன்னு சொன்னேன், இஸ்லாத்துக்கு மாறிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க யாரும் அரபு நாட்டிலேருந்து வந்தாங்களா? இப்படி தாங்க மாறுறவங்க. எங்களுடைய தங்கச்சிங்க, அவங்க எங்களுடைய மாமா வச்சாங்க, அவங்கள போய் இன்னைக்கு பிரிக்கணும்னு ஒரு சூழ்ச்சி பண்றான், நம்மளுக்குள்ளே பிரிக்கிறான். இன்றைக்கு சொல்றானே, இன்றைக்கு போர் நடக்குது. இன்றைக்கு கூட தளபதி அவர்கள் 1000 பேர், இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வைத்து ஊர்வலம் நடத்தி காட்டினார் ராணுவத்திற்கு. இன்றைக்கு ராணுவத்திற்கு நம்ம தான் சப்போர்ட் செய்யணும், ராணுவத்தை ஆதரித்து இந்த ஊர்வலம் செய்தார் தளபதி அவர்கள் சொன்னா, இந்தியாவிலே முதல் செஞ்ச முதலமைச்சர் இதுதான். நாங்க செஞ்சோம், அது நாங்க சொல்லல. எங்க 26 பேர் வந்து ஒருத்தன் சுட்டுட்டு சாகடிச்சுட்டு போறான். போயிட்டு 1 மணி நேரம் ஆகுதுங்க, லோக்கல் போலீஸ் வரல, சிஆர்பிஎஃப் போலீஸ் வரல, பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் வரல, ராணுவம் வரல. 1 மணி நேரம் கழிச்சு யாருமே வரலன்னா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்லு, நீ என்ன பாதுகாப்பு தர? இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்கிற யார் கையில் இருக்குது? ராணுவம். ராணுவத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மோடி, இன்றைக்கு சிஆர்பிஎஃப் வைத்துக் கொண்டிருக்கிற மோடி, இன்றைக்கு பார்டர் செக்யூரிட்டி என்று சொல்லுகிறார்களே, எல்லை பாதுகாப்பு படை வைத்திருக்கிற மோடி என்ன பண்ணிருந்த? எப்படி உள்ள வந்தா? என்ன அர்த்தம் இது? அவங்களை சாகடிச்ச பிறகு இன்னைக்கு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குகிறீங்களே, இன்னைக்கு மிகப்பெரிய கலவரம் ஆகுது. என்னுடைய தோழன், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மாமா மச்சான் குழந்தைகளை குட்டியை விட்டுட்டு இன்னைக்கு வாழ்வில சண்டை போட்டு செத்து போறாரு. அதுக்கு யாருடா காரணம்? என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? எப்படி உள்ள வந்தா? ஒண்ணு இல்லைங்க, திருவல்லிக்கேணியில 144 போட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு கலவரம் வந்து 144 போட்டு ஒரு கலவரம் வந்துட்டா ஒரு ஆட்டோ கூட உள்ள வர முடியாது. ஒரு ஆட்டோ வந்த உடனே போலீஸ் படுப்பாங்க. எனக்கு யாருன்னு கேட்பாங்க, எங்க போறேன்னு கேட்பாங்க, உங்க ஐடி கார்டு காட்டுவாங்க, இல்ல அவருக்கு போன் பண்ணி கொடுவாங்க. ஒரே ஒரு ஆளை கூட ஒரு 144 போட்டாவே உள்ளவே வர முடியாதுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ராணுவம், உலகத்திலே அதிகமான ராணுவ செல்வாக்க வைத்திருக்கிற மோடி அரசாங்கம் 26 பேரை சுட்டுக் கொண்டு 1 மணி நேரம் ஆகும் அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்னங்க நாடுது இது? எப்படிங்க இது? என்ன சாத்தியம்? யாரை ஏமாத்துற? இன்னைக்கு என்னுடைய மச்சான், மாமா மச்சான், என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் செத்து போற அளவுக்கு இன்றைக்கு போர் வருதுங்க. ஏற்கனவே உக்ரைன் போர் வந்ததுனால இன்றைக்கு 1 குண்டு மணி தங்கம் வாங்க முடியல தாய்மார்களே, பெரியோர்களே. காரணம் என்ன? போர் தான். அப்படி ஒரு போர் இந்தியாவில் வந்துட்டா துண்ண சோறு இருக்காது, வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. எவ்வளவு பெரிய வறுமைக்கு நாம் தள்ளப்படும் என்று தெரியவில்லை. இந்த நாட்டை என்ன செய்ய போறாங்கன்றே தெரியல, பயமா இருக்குது. நாங்க அதனால்தான் மோடி வரக்கூடாதுன்னு சொன்னோம், பிஜேபி வேண்டாம்னு சொன்னோம். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றதோ அதைத்தான் இன்றைக்கு ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுக்கு எதிரியாக நம்ம தான் பார்க்கலாம். திமுக தான் எதிரின்னு நினைக்கிறான். ஒன்னே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பிஜேபி வர்றான், தமிழ்நாடு முழுவதும் சுத்தினான், போராட்டம் பண்ண, எல்லாரும் பேசினான். ஒரு நாள் தேர்தல் முடிந்த பிறகு எம்பி தேர்தல் முடிஞ்ச பேட்டியில சொல்றான். என்ன சொல்றானா, என்னங்க தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கோயிலா இருக்குது, எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுறாங்க, ஆனா ஓட்டு பார்த்தா எல்லாம் உதயசூரனுக்கே ஓட்டு போடுறான். என்னடா இது காரணம்? ஒண்ணுமே புரியல அப்படின்றான். அதுதான்டா தமிழ்நாடு பெரியார் மண், முத்தமிழ் அறிஞர் மண், தலைவர் கலைஞர் மண், தளபதியுடைய மண், பேரறிஞர் அண்ணா வளர்த்த மண். இங்க வந்து அரசியலும் வேற, மதமும் வேற, பக்தி வேற, பகல் வேஷம் வேற, இதெல்லாம் வேற என்பது திமுக. இது வந்து திராவிட இயக்கத்துடைய மண் என்பதை இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற நம்முடைய திராவிட மண்ணை இன்றைக்கு மதமயமாக்கி நம்மளை எல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிற நம்மளை பிரிக்கணும்னு சூழ்ச்சி செய்கிறார்கள் பிஜேபி என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் கங்கணம் கட்டி எடுத்துக்கொண்டு வருகின்ற தேர்தல் வர்றதுனால யார் ஒன்னா வருவோம். நாளைக்கே முதலமைச்சர் ஆயிரம் சொன்னா அவரை பார்த்து கேளுங்க, என்னைக்காவது ஏதாவது போராட்டத்துக்கு வந்தியா, ஏதாவது எங்களுக்கு செஞ்சியா, எதுக்காவது கேட்டியா, இல்ல பல கோடி ரூபாய் வச்சிருந்தீங்களே ஏதாவது உதவி செஞ்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. எதுவுமே இல்லைங்க. சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அழுகுற மாதிரி அழுகுறது தான் சினிமாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எங்கள் திமுக தொண்டர் ஒவ்வொருவருக்கும் வரலாறு இருக்குதுங்க. நம்முடைய பகுதி செயலாளர் கேளுங்க, எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போனாருன்னு. அவரு ஒரு 25 வாட்டி போயிருப்பார். நானே ஒரு 8 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன். எதுக்கு? வீடுல திருடிட்டு போனோமா, கொள்ளையடிச்சிட்டு போனோமா? இல்லைங்க, விலைவாசி போராட்டம், மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது வந்தா ஒரு போராட்டம். தலைவர் கலைஞர் உடன்பிறப்பே நாளை ரயில் மறியல் சொல்லுவார். நாங்கெல்லாம் வீட்டில் படுக்க மாட்டோம், வீட்டில் படுத்தா முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக வேற வீட்டில் படுப்போம், நாளைக்கு போராட்டத்தில் வந்து நிற்போம். அப்படித்தான் நாங்கெல்லாம் வந்து நின்றோம். தளபதி அவர்களுடைய மக்கள் ஆணையிட்டால் திரைப்படத்தில் திமுக கொடி எழுந்து வருவார்.
ஆற அமர கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில குடிபிடித்த இளைஞர்கள நானும் ஒருவன் தான். இப்படித்தான் எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இங்கே வரலாறு இருக்கிறது. இவர்கள் தான் திமுக தான், இந்த இயக்கம் தான் திமுக தான் தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் வருங்கால பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருங்கால சந்ததி வாழ முடியும் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் உங்களின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.